Chapter 2. Chapter 2 remaining topics பார்க்கலாம். Sensitivity ஆல்ரெடி ஓப்பன் லூப்லேயும் க்ளோஸ் லூப்லேயும் பார்த்தோம். சென்சிட்டிவிட்டியை எஸ்ங்கிற பேராமீட்டர்னால டினோட் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் அவுட்புட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இன்புட், அதுதான் சென்சிட்டிவிட்டி. ஓகேவா? இப்போ எஃபெக்ட் ஆஃப் ஃபீட்பேக் ஆன் சென்சிட்டிவிட்டி அப்படி பார்த்தோன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கெயின். அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனால் டி பை டி சேஞ்சுங்கிறதுனால பர்சன்டேஜ் சேஞ்சுங்கனால பார்ஷியல் டெரிவேட்டிவ் போட்டிருக்கேன் பை ஜி பை ஜி. இதை மறுபடியும் மேலே போயிடுமா, அதனால் டி பை ஜி இன்ட்டு ஜி பை டி. இது ஜென்ரல் ஃபார்ம்னா இது அவ்வளோக்கு தேவையில்லை. நார்மலாக ஓப்பன் லூப்பில் என்ன ஆகும் சென்சிட்டிவிட்டி, க்ளோஸ் லூப்பில் அதோட வேல்யூ என்ன, ஃபீட்பேக்லையும் அதோட வேல்யூ என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ சென்சிட்டிவிட்டி with respect to open loop transfer function பார்க்கலாம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s அப்படின்னு சொல்லுவோம். எதில்? ஓப்பன் லூப்பில். டி பை g is equal to 1. இப்போ ஏன் இது இஸ் ஈக்குவல் டு 1 போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எதால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜியால் மேலே ஒரு ஃபார்முலா பார்த்தோன்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் அது வந்திருக்கு. நீங்கள் டேரெக்டாகவும் இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைன்னா டிரைவ் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு மேலே ட்ராக் பண்ணுறேன். டி பை ஜி இன்ட்டு ஜி பை டி. ஓகேவா? அதனால் நான் டீயை வந்து ஜியால் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து என்ன கிடைக்கும், ஜி வந்து 1 கிடைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா. இப்போ அதோட சென்சிட்டிவிட்டி டி பை ஜி இன்ட்டு ஜி பை டி. எனக்கு வந்து இது 1, இந்த வேல்யூ இன்ட்டு ஜி பை டி. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனும் என்ன ஆகும், ஜின்னு இருக்கும். அப்போ இந்த ஜியும் கேன்சல் ஆகிடும், 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ SGT is equal to 1 is unity. ஓப்பன் லூப்க்கு அதோட சென்சிட்டிவிட்டி யூனிட்டி. நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி ரெஸ்பெக்ட் டு க்ளோஸ் லூப். அதே மாதிரி தான் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுப்போம், அந்த ஜியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், மறுபடியும் இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து அதோட ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g by 1 + gh. நான் ஏன் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன், பிகாஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்னாவே என்ன யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து என்ன போடுவோம், இங்கே வந்து ப்ளஸ் போடுவோம். ஓகேவா? இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலேயும் ஜி இருக்குது, கீழேயும் ஜி இருக்குது. ஸோ uv தான் பண்ணணும். uvக்கு ஃபார்மில் vu dash minus uv dash by v square. டிஃப்ரென்ஷியேட் போத் சைட்ஸ் பை g. அப்போ டி பை g is equal to u dash. v என்னது 1 + gh. u dashங்கிறது ஜியை பொறுத்து ஜியை பண்ணால் 1 மைனஸ் g. v dashனா ஜியை பொறுத்து பண்ணால் அப்படின்னா இது 0 கான்ஸ்டன்ட்டு. ஸோ இது பண்ணால் h கிடைக்கும் பை v ஸ்கொயர். அப்போ 1 + gh த ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் அதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு GH இங்கே ஒரு GH ரெண்டு என்னாகும், கேன்சல் ஆகிடும். இப்போ 1/1 + GH த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். மறுபடியும் நான் இதை கொண்டு போய் என்னது அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். டி பை ஜி இஸ் இன்ட்டு ஜி பை டி. இந்த இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது கேன்சல் ஆகி 1/1 + GH. நான் வந்து ஓப்பன் லூப் கொடுத்தா அதோட வேல்யூ 1, க்ளோஸ் லூப்னா 1/1 + GH. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபீட்பேக் பேராமீட்டர் பார்க்கலாம். ஃபீட்பேக் வந்து இந்த ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீட்பேக் வந்து கெயினோட ரொம்ப சென்சிட்டிவ். ஓகேவா? இது வந்து ஒரு 1 மார்க்ஸில் கூட கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபீட்பேக் இஸ் மோர் சென்சிட்டிவ் தேன் கெயின். ஓகே, அதே மாதிரி ஃபீட்பேக்கும் நம்ம கொடுக்குறோம். ஃபீட்பேக் கொடுக்குறப்ப யூவி வச்சு போடுவோம். அப்படி போட்டோம் அப்படின்னா -GH/1 + GHன்னு கிடைக்கும். ஓகேவா? க்ளோஸ் லூப்க்கு என்ன, ஓப்பன் லூப்க்கு என்ன, ஃபீட்பேக் என்ன, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சைன் ஒன்றும் இல்லை. ஹெச் அதிகமாச்சு அப்படின்னா
டி வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க, வைஸ் வர்ஸா. அதுக்காண்டி தான் நெகட்டிவ். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் சென்சிட்டிவிட்டி இஸ் ரெடியூஸ் பை த ஃபேக்டர் ஜி பை 1 + GH. இதை வந்து நான் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் இஸ் மோர் சென்சிட்டிவ் தேன் கெயின். அதுதான் நான் ஃபஸ்ட்டு மேலே ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, அதை தான் நான் நோட்டேஷனாக போட்டிருக்கேன். அவுட்புட் இஸ் மோர் சென்சிட்டிவ் டு த ஃபீட்பேக் தென் த ஃபார்வர்ட் பாத் கெயின். மறுபடியும் அதே தான் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்துடலாம். இதோட டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுற சிக்னல், இம்பல்ஸ், ஸ்டெப்பு, ரேம்ப்பு, பேரபோலா எல்லாமே. இம்பல்ஸ் அப்படின்னா வந்து எனக்கு வந்து அதோட ஏரியா 1 இருக்கும். ஓகேங்களா, 0ங்கிற இடத்துல மட்டும்தான் எனக்கு இன்புட் கிடைக்கும், அதோட ஏரியா 1. மித்த இடத்துலலாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0. அதை இப்படி நோட்டேட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் அப்படின்னா வந்து t greater than 0, 0க்கு மேலே வரையும் என்னவாக இருக்கும், t greater than 0 வரைக்கும் ஏன்னு போட்டிருக்கேன். ஏன்னா எனி நம்பர் ஆம்ப்ளிடியூட், ஓகேவா, இதுனா 1ஆக இருக்கும், ஓகேவா, மித்தபடி 0வாக இருக்கும். ரேம்ப் பார்த்தோன்னா a into t, a into t-ஆக இருக்கும், t greater than 0 வரையும். t less than 0னா 0வாக இருக்கும். ரேம்ப்னாவே ஸ்லோப். பேரபோலிக் அப்படின்னா a t²/2ஆக இருக்கும், t greater than 0னா, t less than 0ல 0வாக இருக்கும். இது ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்மளுக்கு சம் கேட்குதுன்னா இதுதான், இந்த பேராமீட்டர்ஸ் வச்சு தான் கேட்பாங்க. ஷார்ட்கட் வந்து ISRO, ஓகேவா. இம்பல்ஸ் கொடுத்து ஸ்டெப் கேட்பாங்க, இல்லை ஸ்டெப் கொடுத்து ரேம்ப் கேட்பாங்க, இல்லை ரேம்ப் கொடுத்து பேரபோலா கேட்பாங்க, ஓவர் பேரபோலா, ஓகேவா. இல்லைனா அப்படியே ஆப்போசிட்டாக ரிவர்ஸில் கேட்பாங்க, ஓகேவா. இப்போ வந்து நான் இப்படி போனால் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும், இப்படி வந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஓகேவா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இம்பல்ஸ் பண்ணால் ஸ்டெப்பு, இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டெப்பு பண்ணால் ரேம்ப்பு, இன்டகிரேஷன் ஆஃப் ரேம்ப் பண்ணால் பேரபோலா. இதே வேறு எப்படி சொல்லலாம், எனக்கு வந்து இப்போ ரேம்ப் வேணும் அப்படின்னா டபுள் இன்டகிரேஷன் பண்ணணும், பேரபோலா வேணும்னா ட்ரிபிள் இன்டகிரேஷன் பண்ணணும், ஓகேவா. அப்படி இது ஒரு இன்டகிரேஷன், இது ஒரு இன்டகிரேஷன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் டிஃப்ரென்ஷியேஷன் இப்படி போகும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் பேரபோலா ரேம்ப்பு, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரேம்ப் வந்து ஸ்டெப்பு, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஸ்டெப் வந்து இம்பல்ஸ். அதே இம்பல்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டபுளெட், அதே டபுளெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ட்ரிப்ளெட். இது மோஸ்ட்லி எங்கேயும் இருக்காது, சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டபுளெட்டை டெல் டாட் ஆஃப், இங்கே பாருங்கள், இதுதான் டிஃப்ரெண்ட், இங்கே டபுள் டாட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த ஃபார்முலா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இந்த ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டைம் டொமைனில் இம்பல்ஸ் இருந்தால் லாப்லாஸ் டொமைனில் அதை 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா 1/s, ரேம்ப் 1/s², பேரபோலா 1/s³. அதே t power n n factorial by s power n plus 1, e power minus at, e power plus at னா 1/s plus a, 1/s minus a, ஓகேவா. இது வரையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப சிம்பிளாக போகும். இப்போ t power n e power minus at இருக்காங்க, எனக்கு e power minus atக்கு என்ன சொல்லலாம், 1/s plus aன்னு சொல்லலாமா. ஓகே, இப்போ என்ன t power n இருக்குது, t power n என்ன சொல்லலாம், n factorial by s power n plus 1. இங்கே என்ன பண்ணுன்னா எஸ்ஸுக்கு பதிலாக s plus aவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ n factorial by s plus a power n plus 1, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரெண்டு பேராமீட்டர் வந்து ஒரு விஷயத்தில் இன்னொருத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஃபார்ம்லாம் அப்படி படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 1 minus e power minus atக்கு வந்து a by s into s minus a. மோஸ்ட்லி மைனஸ் இருந்துச்சுன்னா அது நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நடத்துகிறப்ப சொல்கிறேன், பிரிச்செழுதுற மாதிரி இருக்கும், அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். சைன் ஒமேகா டீனா ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா சைனில் எஸ் ஸ்டார்டிங்கில் இருக்குது, அதனால் இங்கே எஸ் வராது மேலே. காஸ்னால் எஸ் இல்லை ஸ்டார்டிங்கில், அதனால் எஸ் வரும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இ பவர் மைனஸ் ஏடி சைன் ஒமேகா டி எப்படி எழுதலாம், சைன் ஒமேகா டீனா ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன பண்ணணும், எஸ்க்கு பதிலாக இ பவர் மைனஸ் ஏடினா 1/s ப்ளஸ் ஏ. அப்போ எஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும், எஸ் ப்ளஸ் ஏ போடணும். பாருங்க போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் காஸுக்கு, இது ரெண்டும் ஒரு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் காஸ் ஹெச், ஓகேவா. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஆனால் அதே தான். சைனில் எஸ் இருக்குது, அதனால் எஸ் வராது. காஸ்டில் எஸ் இல்லை, அதனால் எஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் வரும், ஓகேவா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். Properties of transfer function. Transfer function is applicable for linear time invariant system. LTI system it has to
இட் ஷுட் பி லீனியர், இட் ஷுட் பி டைம் இன்வேரியண்ட். ஓகேவா? தென் வெயிட்டேஜ் சிஸ்டம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட் இனிஷியல் கண்டிஷன் வந்து 0வாக தான் இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா அதுக்கு நிறையா போல்ஸ் இருக்கும் ஜீரோஸை விட. அப்படின்னா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னாவே நான் என்ன சொல்கிறேன், அவுட்புட் பை இன்புட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அது ஓகே. மேலே இருக்கிறத நியூமரேட்டர் 0ன்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற டினோமினேட்டர் போல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது 0 நியூமரேட்டர், இது போல் டினோமினேட்டர். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ போல்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஜீரோஸோட. அப்போ P greater than Z. ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர்னு சொல்லுவோம். அதே P ஈக்குவல் டு Z இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ராப்பர்னு சொல்லுவோம். அதே வந்து Z greater than P இருந்துச்சுன்னா இம்ப்ராப்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த 3 கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொன்னல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாட் டு வரி அபவுட் திஸ். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்குது, பார்க்கலாம். 1/s × s+a இந்த மாதிரி இருந்துச்சு. s+1 இருந்துச்சுன்னா இந்த s+1 தனித்தனியாக அடிஷன் போட்டு a/bன்னு போட்டு எழுதிக்கலாம். அதே இப்படி மறுபடியும் s+1 தான் இருக்குது, ஆனால் அது 2 தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு பவராக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து பவர் 1, எனக்கு பவர் 2 கொடுத்துருக்கோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. அதே 3 இருந்துச்சுன்னா இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெறும் s+1 the whole cube நீங்கள் 1 2 3ன்னு இல்லைனா 3 பிரிச்சுக்கலாம்.